அது பாட்டாவே படிச்சுக்கியா? சரி, முதல்ல கண்மணி போட்டல, இப்ப பொன்மணி போட்டுங்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க பொன்னமராவதியில ரொம்ப சௌகரியமா சௌக்கியமா இருக்கு. பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே. நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதுன்னு நினைக்கும் போது அந்த வார்த்தை எழுத்து அதெல்லாம் உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது. அதான் அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. அதேதான். பிரமாதம் பிரமாதம். கவிதை கவிதை அடி. கண்மணி, அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது. அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. ஓ கண்மணி, அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. எனக்கு உண்டான காயம் அது அதனால ஆயிடும். அது என்னவோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவதில்லை. அது இதையும் நல்லா எழுதிக்கணும். எனக்கு என்ன காயம்னாலும் என் உடம்பு தாங்கிடும், உங்க உடம்பு தாங்குமா? தாங்காது. அபிராமி அபிராமி அதை எழுதுங்க. இல்ல, இது காதல். இது காதல் என்னன்னு சொல்லாம ஏங்க எங்க அழுகையே வருது. ஆனா எங்க நான் அழுது என் சொகம் உங்களை தாக்கிடுமோன்னு நினைக்கும் போது வர அழுக கூட நின்றுடுது. மனிதன் உறந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அல்ல. அதையும் தாண்டி புனிதமானது. அபிராமியே, காலாட்டும் சாமியே, நான் நாடு தெரியுமா? சிவகாமியே, சிவனிலேயும் பாதியே, அன்பு உனக்கு புரியுமா? சுபலாலி லாலியே, லாலி லாலியே, அபிராமி லாலியே, லாலி லாலியே, அபிராமியே, காலாட்டும் சாமியே, நான் நாடு தெரியுமா? உனக்கு புரியுமா?